ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் வந்து த பிக் புல் பைசன் ஆஃப் ஜெடேசல். ஸோ வழக்கமா நம்ம கேனத்தான ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் வந்து நம்ம மேன் ஈட்டர்ஸ் தான் பார்ப்போம், இல்ல வந்து மனிதர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற இல்ல துன்புறுத்துற எலிஃபென்ட்ஸை பத்தி தான் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு தலைவனை பத்தின கதை. நான் ஏற்கனவே கதையோட டைட்டில் சொல்லிட்டேன், த பிக் புல் பைசன் ஆஃப் ஜெடேசல் சொல்லிட்டு. ஸோ த பிக் புல் பைசன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுர். உலகத்திலே பெரிய பைசன்ஸ் வந்து இவங்க தான். நீலகிரிஸ் அப்புறம் ஊட்டிலெல்லாம் உங்களை அடிக்கடி பார்ப்பீங்க, பயங்கர மஸ்குலரா இருக்கும் அவங்க பேக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ராணா வந்து ஒன்று அடக்குவார், அதுதான் வந்து பிக் புல் பைசன். ஸோ ஆக்சுவலி இந்த பைசன் வந்து ஒரு ஹர்ட் அனிமல், ஒரு 30-40 அனிமல்ஸ் வந்து ஒரு தலைவன் இருப்போம். அந்த தலைவனை பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட டோபோகிராஃபி கொஞ்சம் பார்த்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஜெடேசல் ஒரு அழகிய சின்ன கிராமம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைசன் வேலி. ஏற்கனவே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நார்த் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஜெடேசல் வில்லேஜ்ல இருந்து ஒரு 7 மைல் தள்ளி போனீங்கன்னா நீங்க திம்பம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மைல் வந்து ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும், 2 பக்கமும் ஃபாரஸ்ட். லாஸ்ட் 2 மைல் வந்து மேலே ஏறும். அதுக்கப்புறம் திம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸ்ல ஒரு மலைப்பகுதி. அதுல இருந்து அந்த சைடு இறங்கினீங்கன்னா நீங்க சத்தியமங்கலம் டவுனுக்கு போயிடலாம். இந்த ஜெடேசல் வில்லேஜோட வெஸ்ட்ல வந்து பிலிகிரி ரங்கன் ஹில்ஸ் வந்து சரண்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈஸ்ட்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹில்ஸ் சரண்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஹில்ஸ்ல வந்து 10 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து டைகர் கிராஸ் வந்து இருக்கும். ஸோ பக்காவான ஃபாரஸ்ட் ஏரியா, நல்ல வெஜிடேஷன் இருக்கிறதுனால டியரு, அதுக்கப்புறம் பைசனு, அதுக்கப்புறம் பேர், இதோட பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஜெடேசல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லினா, கொலைகால்னு ஒரு டவுன் இருக்கு. கொலைகால் திம்பம் வந்து ஒரு 40 மைல் டிஸ்டன்ஸ். அந்த போற ரூட்ல தான் வந்து நம்மளோட ஜெடேசலோட வில்லேஜ் இருக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட், அதாவது பிலிகிரி ரஞ்சன் ஹில்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, ஜெடேசல் வழியா போற ஒரு சின்ன ரூட் வந்து இந்த பிலிகிரி ரஞ்சன் ஹில்ஸை ஏறி அந்த சைடு இறங்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ஸ்ல வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு காஃபி எஸ்டேட்ஸ் தான் இருக்கு. இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராண்டால்ஃப் மோரிஸ். இந்தியாவிலே பெரிய காஃபி எஸ்டேட் ஓனர் வந்து இவர் தான். இவரோட அழகிய லாட்ஜஸ் வந்து அங்க இருக்கு. இவர் ஒரு பிக் கேம் ஹண்டர். பிக் கேம் ஹண்டிங்காக நிறைய ட்ராஃபிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் பிளஸ் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறதா கெனத் ஆண்டர்சன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு இந்த ஜெடேசல் ஏரியா உள்ள இடத்துல வந்து இவர் தான் ஒரு ஹானரரி பிக் கேம் வார்டன். பிளஸ் இவருக்கு வந்து வைஸ்ராய்ஸ், எக்ஸ் பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ் பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ இதையும் கெனத் ஆண்டர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவரோட லாட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ரோஸ் வெரைட்டிஸ்க்கான பிளான்ட்டை வந்து இவர் கல்டிவேட் பண்ணுறதாகவும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனத்தும் ஃபர்ஸ்ட் நம்ம பிக் புல் பைசனை எங்கே மீட் பண்ணுறாங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கெனத் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெடேசல் டவுன்ல தங்கிட்டு இருக்கும் போது ஜெடேசல் ஃபாரஸ்ட் பங்களாலாம் தங்கியிருப்பாரு. அதோட சவுத்ல வந்து ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ், ஒரு லேக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். அப்போ டியர்லாம் நிறையா வரும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தான் அந்த பைசனை ஃபர்ஸ்ட் நோட் பண்றாரு. பக்கா ஃபைன் ஸ்பெசிமன், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, எனார்மஸா இருக்கு. ஒரு 30-40 ஹேர்டை வந்து அந்த இடத்துக்கு இது கூட்டிட்டு வருது. அப்ப கெனத் ஒன்று நோட்டீஸ் பண்றாரு. பாத்தீங்கன்னா இவனோட ரைட் ஹார்ன் வந்து கரெக்டா பக்காவா இருக்கு, லெஃப்ட் ஹார்ன் வந்து கொஞ்சம் டிஃபார்ம்டா இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே சுருண்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுதான் இவன் உயிரை எத்தனால காப்பாற்றிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ சூப்பர் ஸ்பெசிமனா இருந்தா டெஃபினட்டா ட்ராஃபி ஹண்டிங்க அவனை சுட்டிருப்பாங்க. இந்த சேவத்துல மாட்டுவாங்களாம் அந்த எருமை மாடோட தலையை, ஸோ அந்த மாதிரி சுட்டிருப்பாங்க. ஸோ இவனோட ஒரு ஹார்ன் வந்து டிஃபார்ம்டா இருக்கிறதுனால தான் இவனை வந்து எந்த ஹண்டரும் இது வரைக்கும் சுடாம இருந்திருக்கலாம். பிளஸ் இந்த டிஃபார்ம்ட் ஹார்ன் தான் இவனோட வாழ்க்கையில இவனை வந்து பெரிய உயரத்துக்கு கூட்டு போகுது. அதே நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் மீட் பண்றாரு. மீட் பண்ணோன்னா என்னமோ தெரியல, இந்த பர்டிகுலர் அனிமல் மேல அவருக்கு ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன். ஸோ அப்போ ஒரு நாள் வந்து இவர் ஒரு வாக் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஹண்டிங் ட்ரிப்ல வந்து ஒரு பக்கம் 39 41 மைல் கொள்ளைகால்ல இருந்து வாக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன வாட்ச் டவர் இருக்கு. இதை வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கொள்ளைகால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த வாட்ச் டவர் கிட்ட வந்து ஒரு வைன் ட்ரீயால பண்ண ஒரு லேடர் இருக்கும். ஸோ இவர் வரும்போது 2 பைசன்ஸ் வந்து மோதிட்டு இருக்கிறத கொஞ்சம் தூரத்துல தள்ளி பார்ப்பாரு. உடனே இந்த லேடர்ல ஏறி அந்த வாட்ச் டவர் மேல ஏறி உன்னிப்பா பார்ப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாழ்க்கையில 2 பைசன் மோதுறத பார்ப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைசனோட ஹர்ட் வந்து அந்த லீடர் நடத்திட்டு இருக்காருல்ல, அவரை வந்து யங் மேல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லீடர் தான் அங்க இருக்கிற ஃபீமேல்ஸ்க்குலாம் ஹஸ்பண்ட். ஸோ இவர் தான் எல்லா ஃபீமேல்ஸோட மேட் பண்ணி குட்டி போட்டுட்டே இருப்பாரு. ஸோ இதுதான் ஒரு லீடர் ஆக்சுவலி. அந்த இதுல அவங்க பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ யங் மேல்ஸ் வந்து சண்டை போட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க, நான் தான் லீடரா இருப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்படிதான் 2 பேரும் காம்பேட்ல இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பைசன் இன்னொரு பைசன் மோதிக்கிற காம்பேட் அவரை நேரில் பார்ப்பாரு. 20 நிமிஷம் 2 பேரும் மாறி மாறி மோதிப்பாங்க.
நம்மளோட பைசனோட அந்த லெஃப்ட் ஹார்ம் வந்து டிஃபார்ம்டா இருக்குல்ல, அது வந்து இவனுக்கு ஒரு பயங்கர லெவரேஜ் கொடுக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவான், இவன் பயங்கரமா அந்த இன்னொரு புல்லை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிடுவான். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதோட 2 பைசனோட வாயிலிருந்து நிறைய தள்ளும், பிளஸ் ஃபுல்லா பிளட் ஸ்ப்ரெட்ஸ் அதிகமா இருக்கும். லாஸ்ட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவான். அந்த பர்டிகுலர் பைசன் வந்து முதுகு காட்டி ஓட வச்சிருவான், பிளஸ் இவன் துரத்திட்டே போவான். இதை பார்த்து கனதண்டை நோட் பண்ணியிருப்பாரு ஹீரோ. அந்த இடத்துல வந்து என்ன சண்டை நடந்தது, என்ன ஃபெரோசிட்டி நடந்ததுன்னு சொல்லி நோட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கால கழிச்சு தான் நம்ம பிக் புல் பைசன் வந்து ஒரு ஹீரோ லெவலுக்கு போறான். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போச்சர் வந்து என்ன பண்ணுவான், அங்க அவனோட ஹர்ட்ல வந்து ஒரு ஃபீமேல் கவ் புல் ஒரு ஃபீமேல் கவ் பைசன் வந்து சுட்டுருவான். ஸோ இந்த ஃபீமேல் கவ் பைசனை சுட்டுட்டு அதோட பாடியை வந்து இவன் கட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மால் வந்துருவான். இவனை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஜீப்ல ஏறி எஸ்கேப் ஆக பார்ப்பானுங்க. இவன் என்ன பண்ணுவான், கடன் சார்ஜ் பண்ணி அந்த ஜீப்பை மோதி அந்த ஜீப்பை உருட்டி விட்டுருவான். சரிங்களா? அந்த ஜீப்பை இவன் உருட்டி விட்டோடனே அந்த ஜீப் வந்து ஒரு தண்ணிக்குள்ள வந்து ஃபுல்லா ஸ்மாஷ் ஆயிடும். அந்த ஸ்லோகான்னு ஒருத்தவங்க கூட அந்த கூட வந்திருப்பான் ட்ராக் பண்றதுக்கு, அந்த போச்சர் கூட. அந்த ஸ்லோகா உயிர் தப்பிச்சு போயிடுவான். இந்த போச்சரோட லெக் வந்து க்ரஷ் ஆயிடும். சரிங்களா? அவன் கொண்டு வந்த ரைஃபிளும் வந்து க்ரஷ் ஆயிடும். நல்ல வேலை அவன் உயிர் தப்பிச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் இவனோட ஹர்ட் மேல யாருமே போச்சிங் பண்ணதே கிடையாது. ஸோ அங்கதான் ஒரு பெரிய தலைவங்கிறத காட்டுறான். அதுக்கப்புறம் கிணத்துக்கும் இவனுக்கும் டச் இருக்காது. கொஞ்சம் காலகட்டங்கள் போயிடும். 1953 கிணத்து வந்து திம்பம்ல வந்து ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ஸ்க்காக வருவாரு. திம்பம் ரூட்டை கிராஸ் பண்ணி ஜடேசல் வழியா வந்துட்டு இருக்கும் போது இவரோட பழைய டிராக்கர் ரேச்சன் ஒரு ஸ்லோகாவை பார்ப்பாரு. பார்த்துட்டு தமிழ்ல கேட்பாரு, ரேச்சன் என்ன சங்கதி அப்படின்னு கேட்பாரு. அப்போ சொல்லுவான், தோற ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்கள்ட்ட பேசணும்னா என்னப்பான்னு கேட்பாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புலி கூட இன்னொரு அனிமல் பயங்கரமா சண்டை போட்டுது. நாங்கெல்லாம் என் கிராமத்துல உட்காந்து புலி கர்ஜனை எடுறத கேட்டுட்டே இருந்தோம். பல மணி நேரம் சண்டை நடந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சோம் வந்து ஒரு வைல்டு போற, அதாவது காட்டு பண்ணி கூட சண்டை போட்டிருக்கோம். பட் அதால இவங்க சண்டை போட முடியாது. இன்னும் நாங்க என்ன நினைச்சோம், யானை கூட சண்டை போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. யானை கூட சண்டை போட்டா யானையும் கத்தி இருக்கணும், அது எங்களுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. நாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது அந்த சண்டை நடந்து அடுத்த நாள் நாங்க போய் பார்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புலி வந்து செத்து கிடக்குது தோற அப்படின்னுவோம். என்னையா சொல்ற அப்படின்னுவோம். ஆமா தோற, அந்த புலி வந்து செத்து கிடக்குது. அப்புறம் அந்த புலியோட ஸ்கினை நான் ரிமூவ் பண்ணி நான் வச்சிருக்கேன், நீங்க வந்து பாக்குறீங்களா அப்படின்னா, சரி வான்னு சொல்லிட்டு போய் காட்டுவாரு. காட்டும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின்னை அவங்க ரிமூவ் பண்ணிருப்பாங்கல்ல, இவங்க கிட்ட வந்து சால்ட் இல்லாதது சுத்தமா கிடையாது, சால்ட்டே இருக்காது. இதையும் கிணத்து வந்து கிளியரா மென்ஷன் பண்றாரு. 1953 இந்தியால இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க சால்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ தட் வாஸ் வாட் இட் இஸ். என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆஷஸ் வந்து அந்த இது மேலே ரப் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவா. ஸோ அந்த ஸ்கின் ஸ்பெசிமனை வாங்கி ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு. 5 இடத்துல ஓட்டை போட்டிருக்கும். அப்போதான் தெரியும் இவருக்கு அது வந்து இந்த டைகரை கொள்ளுதுன்னா அது வந்து ஒரு பைசனாக தான் இருக்க முடியும், இந்தியன் கௌரா தான் இருக்க முடியும். எங்க சண்டை நடந்தது எனக்கு போய் காட்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்த பார்த்தா கிளேடியேட்டர் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ 2 நாளைக்கு மேலே சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த பிளட் ட்ரையல்ஸ்லாம் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்கும். அந்த பிளட் வந்து ஸ்ப்ரெட் வந்திருக்கும், அதெல்லாம் அங்கே ட்ரை ஆகாமல் அப்படியே இருந்திருக்கும். அண்ட் இவர் வந்து இவரோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி யோசிச்சு பார்ப்பாரு. ஸோ 1-on-1 ஒரு டைகரும் ஒரு பைசனும் மோதி இருக்கு. பைசன் வந்து டைகரை பயங்கரமா குத்தி கிழிச்சிருக்கு, பிளஸ் டிராம்பிள் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இவருக்கு அந்த பைசனை பார்க்கணும்னு ஆசை வரும் திடீர்னு சொல்லிட்டு. யாரு ஒரு டைகரை கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான பைசன் யாரை நான் பார்க்கணும்னு ஆசை வரும் அவருக்கு. ஸோ அந்த பிளட் ட்ரையல்ஸை ஃபாலோ பண்ணி இன்னும் 2-2.5 மைல் போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சோர்ஸ் கிட்ட போவாங்க. இந்த வாட்டர் சோர்ஸ் நடுவில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு பிக் புல் பைசன் வந்து நின்றுகிட்டு இருக்கும். அது ஒரு டிஃபார்ம்டு ஹார்னை பார்த்தோன்னே கிணத்துக்கு தெரிஞ்சிடும் அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நோட் பண்ணுவார், உடம்பு ஃபுல்லாக அந்த டைகர் கிழிச்சு எடுத்துருக்கும். எல்லா இடத்துல ரத்தமாக கொட்டும் அதுக்கு. அதில் அப்டமன்லேருந்து ஒரு கிழிஞ்சு அப்படியே ஒரு ஆர்கன் மாதிரி ஏதோ ஒன்று ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். அது ஆர்கனா இல்லை ஃப்ளஷ் உண்டா கரெக்டாக தெரியாது. கிணத்து பார்த்துட்டு இருப்பாரு. காற்று எதிர்ப்புக்கு அடிக்கிறதுனால இது வந்து அவங்களை ஸ்மெல் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே இவங்களும் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது இவங்களை எட்டி பார்த்துட்டு பயப்படாம எந்த வித ஃபியர்லெஸ்னஸும் காட்டாம அப்படியே திரும்பி அழகா நடந்து போகும். ஸோ கிணத்துக்கு என்னன்னா இது சுற்றலாமான்னு யோசிப்பாரு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுடலாம்னு அவர் மனசு தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேணான்னு விட்டுருவார். ஏன்னா இவ்வளோ பெரிய மாவீரன், அவனை நம்ம சுடக்கூடாது,
வேணாம்னு சொல்லிட்டு கடவுள் அவனுக்கு என்ன வாழ்வு கொடுத்துருக்காரோ அதை நேச்சுரலாகவே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாரு. அவன் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் திரும்பி போயிடுவார். அவர் நானே போகிற டெஃபினட்டாக சேர்த்துருக்கோம், திருப்பி அதை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் காலகட்டங்கள் கழிச்சு திருப்பி ஒரு ஜெடசல் பக்கம் போகும்போது திருப்பி அந்த பைசனை பார்ப்பாரு. அது வந்து தன்னோட 40 ஹேர்டை விட அந்த இடத்துல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்போ கிணத்துல மென்ஷன் பண்ணுவாருன்னா, உண்மையிலே நீ தான் என் தலைவன், யூ ஆர் த சுப்ரீம் லீடர், யூ ஆர் த லார்ட் அண்ட் யூ ஆர் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையை சொல்லணும்னா. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக விஜய். ஹேவ் a great day. Take care. Bye.